لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. قال النبي صلى الله عليه وسلم: ما نحل والد ولده أفضل من أدب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கமிக்க என்பருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவற்றுமாகுகிறது. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான மார்க்கத்திலே அல்லாஹ்வினால் பொருத்திக் கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறையிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் செலுத்திக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்திலே தான் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர்கள் தான் நஸ்ரானிகளாக, யூதர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றிவிடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வினால் பொருத்திக் கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறையிலே நம்மை எல்லாம் அல்லாஹ் செலுத்திக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்திலே தான் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர்கள் தான் நஸ்ரானிகளாக, யூதர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றிவிடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஒரு பெரிய ரஹ்மத்தை தந்திருக்கிறார். அதுதான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த முன்மாதிரி வழிகாட்டல். இந்த வழிகாட்டலின் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒரு சிறந்த புத்தகமாக அமைந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை எடுத்து நடந்தால் நிச்சயமாக எல்லோரும் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருகிறார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலே சொல்லப்படாத என்ற விஷயமே எல்லா விஷயங்களிலும் நமக்கு வழிகாட்டல் உண்டு. எல்லா துறைகளிலும் வழிகாட்டல் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மட்டுமல்லாமல் உலகத்திலே நம்மை வாழ வைத்து நமக்காக வேண்டி அந்த வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அனுகூலங்களையும் நமக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். நாம் சாப்பிடுவதற்கு உணவு, குடிப்பதற்கு தண்ணீர், அணிவதற்கு ஆடை, வாழ்வதற்கு வீடு, அதே போல சொந்த பந்தங்கள், அதே போல இரத்த பந்த உறவுகள், இது மாதிரி எல்லா வளங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதுல முக்கியமான செல்வம் எல்லாமே செல்வம் தான். பொருளாதார செல்வம், கல்வி செல்வம், பதவி செல்வம், ஆரோக்கிய செல்வம், குடும்பம் ஒரு செல்வம், இது எல்லாமே செல்வம் தான். இந்த செல்வங்களிலே மிக சிறந்த செல்வம் நமக்கு தரப்பட்ட செல்வம் குழந்தை செல்வம். இந்த குழந்தை செல்வத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு அதை ஒரு பெரிய நிஅமத் என்று அல்லாஹ் சொல்றான்.
அதை ஒரு அலங்காரம் என்று சொல்கிறான், அதை ஒரு சிறந்த ஒரு கண்குளிர்ச்சி மகிழ்ச்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். குழந்தை வாக்கியத்திற்கு, இந்த குழந்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய பெயர்கள் என்ன? அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருளாதாரமும் குழந்தை பாக்கியமும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், அழகு என்று அல்லாஹ் சொல்றான். வாழ்க்கையில சோபிக்கணும்னு சொன்னா குழந்தை பாக்கியம் வேணும். குழந்தை இல்லாதவங்க கேட்டா தெரியும். குழந்தையை பெற்று வளர்த்து கொண்டிருக்கும் போது சில சாதக பாதகங்கள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களிலே குழந்தைகளின் மூலமாக சில கஷ்டங்களை அனுபவிக்கும் போது சில பேர் வாயளவிலே, மனதளவிலே அல்ல, வாயளவிலே சொல்லுவார்கள், உன்னைய போய் நான் பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா அது இல்லாம இருக்கும் போது அதனுடைய வேதனை என்னவென்று நமக்கு தெரியும். குழந்தையை நாம் வளர்க்கிறோம், அது நமக்கு ஒரு பெரிய ஞானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு பெரிய செல்வம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த குழந்தை பாக்கியத்தை சூரா பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் 6வது வசனத்திலே, இந்த குழந்தையை, இந்த குழந்தை பாக்கியத்தை மிகப்பெரிய செல்வமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்ற தன்மைகளை பற்றி விளக்கிக் கொண்டே வருகிறார். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா, இப்படியே சொல்லிக் கொண்டு வருகிற போது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன என்ற விஷயங்களை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொண்டே வருகிறார். அவற்றினுடைய வரிசையிலே அல்லாஹ் சொல்லுகிற போது யகூலுன, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கும் போது இவ்வாறு பிரார்த்திப்பார்கள். யகூலுன ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஹப் லனா, எங்களுக்கு நீ வழங்குவாயாக, எங்களுக்கு அன்பளிப்பாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, எங்களின் ஜோடிகளின் மூலமாக. இந்த துஆவை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஆண்களாக இருந்தால் எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக, பெண்கள் இந்த துஆவை செய்தால் எங்களுடைய கணவன்மார்களின் மூலமாக, எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக, பதுர்ரியாத்தினா, எங்களுடைய வழித்தோன்றல்கள் பிள்ளைகளின் மூலமாக, குர்ரத்த ஆயுனி, கண்குளிர்ச்சி எங்களுக்கு தருவாயாக. குர்ஆனிலே, ஹதீஸிலே குர்ரத் ஐன் என்று சொல்லப்பட்ட அந்த வாசகம் இருக்கிறது, இது மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தை நமக்கு காட்டும். 3 பொருட்கள் இந்த உலகத்திலே எனக்கு பிரியமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்திலேயே பேரானந்தை தரக்கூடியது இந்த தொழுகை. இதை குறிப்பிடுகின்ற வகையிலே தான் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டம் தொழுகையிலே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தை, ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக, எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்கள் துஆ செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு இன்னொரு துஆவையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அது என்னவென்றால், அதுதான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான மெசேஜ். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை பயபக்தியாளர்களுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக என்று துஆ செய்வார். பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி வேண்டும், ஜோடிகளின் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி வேண்டும் என்று துஆ செய்யக்கூடிய அதே நேரத்திலே அந்த கண்குளிர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முன்மாதிரி எங்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்ற அழகான ஒரு செய்தியையும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதன் மூலமாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸை நாமெல்லாம் அடிக்கடி பேசுவது உண்டு. இது ஒரு தாய்மைக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை போன்றும் நாம் பெருமையோடு பேசுவோம். அது என்ன? அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத், சுவர்க்கம் தாயின் காலடிக்கு கீழே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.
இந்த ஹதீஸை நாம் கூறி தாய்மையினுடைய சிறப்பை பற்றி மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் அதே போல இந்த ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா என்ற துவாவை சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளை மூலமாக சந்தோஷம் வேண்டும் என்று துவா கேட்கிறார்கள் என்ற விஷயத்தை மட்டும்தான் நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்திலுமே, இந்த துவாவிலும் சரி அல்லது அந்த அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத் என்ற அந்த ஹதீஸிலும் சரி, இரண்டாவது இன்னொரு செய்தி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கேட்கக்கூடிய பெற்றோர்கள், சொல்லப்படக்கூடிய அந்த பெற்றோர்கள் அவர்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழகான செய்தி இந்த ஆயத்திலும் சொல்லப்படுகிறது, ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது. ஆயத்துல வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை நீ பயபக்தியாளர்களுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக என்ற இந்த துவா, நாங்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னோடிகளாக இருக்க வேண்டும் என்ற துவாவை நம்ம இந்த ஆயத்திலே நம்ம கேட்கிறோம். அதே போல அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸில தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது. அப்படி என்றால் ஹதீஸினுடைய விளக்க உரையாளர்கள் இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள், அந்த தாய் சொர்க்கமாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு அந்த தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு வழிகாட்டக்கூடிய சொர்க்கமாக அந்த தாய் இருக்க வேண்டும். தாயினுடைய நடவடிக்கை சரியில்லை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, பயிற்றுவிப்பு சரியில்லை, பிள்ளைகளை வளர்க்கிற முறை சரியில்லை. ஆனா பிள்ளைக்கு சொர்க்கம் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை பெற்று தரும். மாறாக பிள்ளைகளை பழக்கப்படுத்தல, பயிற்சி கொடுக்கல, அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல, இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம அந்த பிள்ளைகளுக்கு தாயின் காலடியில சொர்க்கம் கிடைச்சிரும் சொன்னா எப்படி கிடைக்க முடியும்? தாய் வழிகாட்டலின் அடிப்படையில் பார்த்தால், பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலே பார்த்தால், பயிற்றுவிப்பின் அடிப்படையிலே பார்த்தால் அந்த தாய் சொர்க்கமாக இருக்கிறது இல்ல. பல பேருடைய குடும்பத்தில் அந்த தாயே நரகமா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிள்ளைக்கு மட்டும் சொர்க்கம் கிடைச்சிடணும் என்று நினைச்சால் எப்படி முடியும்? எனவே அந்த தாய் சொர்க்கமாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவளா என்பதை பார்க்க வேண்டும். அதே போல துஆ கேட்கின்ற இதே நேரத்தில் நாம் அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான முன்மாதிரியாக நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். அரபியில ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அல் உம்மு அவ்வலுல் மதரசா, தாய் என்பவள் ஆரம்ப பள்ளிக்கூடம். பிள்ளைகளுக்கு தாய் என்பவள் ஆரம்ப பள்ளிக்கூடம். நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய நமக்கு ஆரம்ப பள்ளிக்கூடம், நடுநிலை பள்ளிக்கூடம், அதே போல உயர்கல்வி பள்ளிக்கூடம் அப்படிலாம் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? இதுலயே நம்ம ஆரம்பத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம் பாருங்க, அந்த ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே மிக மிக ஆரம்ப பள்ளிக்கூடம் தாய் தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த குழந்தை கருவிலே வளரக்கூடிய நேரத்திலேயே அந்த தாய் பள்ளிக்கூடமாக இருக்கிறார். அந்த தாய் என்ன நினைக்கிறாரோ, என்ன பார்க்கிறாளோ, என்ன பேசுகிறாரோ எல்லாமே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பை உண்டாக்கும். ரூஹுல் பயான்ல ஒரு அழகான ஒரு ஹதீஸை சொல்லி அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். அற்புதமான ஒரு விஷயம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஒரு குழந்தையினுடைய சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு 3 அழகு தேவை, 3 விதமான அழகு தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயு ஹஸ்ஸின இஸ்மஹு, முதல்ல அந்த குழந்தைக்கு நல்ல பேரா பார்த்து வைக்கணும். இரண்டாவது ஐயு ஹஸ்ஸின குலுக்கஹு, அந்த குழந்தைக்கு நல்ல அஹ்லாக்கை அழகிய முறையிலே பழக்கப்படுத்தணும். மூன்றாவது ஐயு ஹஸ்ஸின முர்லிஅஹு, இந்த குழந்தைக்கு பால் கூட்டக்கூடிய அந்த தாய், அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய் இருக்கிறாங்க பாருங்க, அந்த தாயை நீங்க சிறந்த தாயாக தேர்ந்தெடுக்கணும். குழந்தையினுடைய வாழ்க்கையில சிறப்பு என்பது பிரதிபலிக்கணும் சொன்னா பெற்றோர் சிறப்பாக இருக்கணும், பெற்றோர் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோர்களுடைய நடவடிக்கை நல்லதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பயிற்றுவிப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். இந்த நிலையில்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சோபிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஐயு ஹஸ்ஸின இஸ்மஹு அப்படிங்கும் போது பிள்ளைகளுடைய வளர்ப்புல நம்ம கவனம் செலுத்துறோம் சொன்னா முதல்ல என்ன செய்யணும், நம்ம பிள்ளைக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறோமான்னு பார்க்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, குழந்தை பெற்று எடுக்கிறது கூட கஷ்டமா தெரியல இந்த காலத்துல. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆலிம்களாக, இமாம்களாக, உஸ்தாத்மார்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும்,
குழந்தை பெக்கிறது கூட கஷ்டமா தெரியல. இப்போ அந்த குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாலேயோ அல்லது குழந்தை பெற்றதுக்கு பின்னாலேயோ அந்த பேரை தேடுறாங்க பாருங்க, அது பெரிய பிரசவ வேதனையை விட கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பெரிய வேதனையா போயிரு. அவர்களும் வேதனைப்படுறாங்க, இருக்கிற இமாமையும் உஸ்தாத்மார்களை சேர்த்து வேதனைப்படுத்தி ஏதோ ஒரு பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து கையில கொடுத்து இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கான்னு பாருங்க. நான் நெட்ல பார்த்தேன், அழகான பேரா தெரியுது. இல்லாத பேரை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்து இது மாதிரி ஒரு பேர் வைக்கணும். இதுக்கு ஒரு அதாவது ஒரு நல்ல அர்த்தம் உள்ள பேரை சொல்லுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு நல்ல அர்த்தமா பாருங்கன்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்போ பெரியவங்கள்ட்ட போய் சில பேர் கேட்டாங்க, யாருமே வைக்காத ஒரு பேரை வைக்கணும், இப்லீஸ்னு வைன்னு சொன்னா. அப்ப வைக்க முடியுமா அந்த பேரை? வாயில நுழைகிற மாதிரி பேர் வைக்கணும், அது நல்ல பேரா இருக்கணும். வாழைப்பழம் பேர் வைன்னு சொன்னா. இப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன நிலைமை போய்கிட்டு இருக்கு. அப்போ அழகான பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் வைங்க, இஸ்மாயில் வைங்க, அப்துல்லான்னு வைங்க, அப்துல் ரஹ்மான் வைங்க, சஹாபாக்கள் பேரை வைக்கலாம். ஒரு பேரை கூப்பிடும் போது அந்த துவாவா மாறும். அந்த பேரை ஒரு துவாவா மாறும். நம்ம வாழ்க்கையை அப்படித்தான் நல்லா அமைச்சு வச்சிருக்கிறான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லக்கூடாது, குட் ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாது, குட் ஈவினிங் சொல்லக்கூடாது. இதெல்லாம் துவா இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, எல்லா நேரத்திலயும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, இது துவா. கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்றதை விட பாரக்கல்லாஹ் என்று சொல்லுங்க, இது துவா. ஒவ்வொரு நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துவாவை முக்கியத்துவமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாதிரிதான் பேரு. ஒவ்வொரு தடவையும் ஒரு பேரை சொல்லும் போது அந்த பேர்ல துவா வரணும். அபூபக்கர் சொல்லும் போது அபூபக்கர் நாயகத்தை மாதிரி நீங்க மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துவா. இஸ்மாயில் அப்படின்னு சொல்லும் போது இஸ்மாயிலை போன்று தியாகம் உள்ள ஒரு மனிதராக நீங்க மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துவா. இப்ராஹிம் அப்படின்னு சொல்லும் போது தியாகத்திற்குரிய ஒரு பேரா மாறும். இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. செல்வங்களை நாசமாக்குகிறார்கள். பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது ஒரு பெரிய செல்வம். அது எவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்கிறத குழந்தை இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி இப்படி துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு சில நபிமார்களை கொண்டு நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, பரிசுத்தமான பிச்சலங்களை எங்களுக்கு தருவாயாக என்று சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. இப்படி நபிமார்களுக்கு குறையில்லாதவர்களை தான் நபிமார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நபிமார்களை எந்த ஒரு நபியை பாருங்க, அவருடைய உடல் உறுப்பிலோ இயல்பிலோ எந்த குறையும் இருக்காது. குறையில்லாத நிரப்பமான மனிதர்களைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய நபிமார்களிலே மிக உயர்ந்த நபியாக கருதப்படுகிறார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தாமதமாக்கி கொடுத்தது எதுக்கு? அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அர்த்தமா? அப்படி இல்ல. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறேன்னு அதுக்கு வழிகாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எல்லாம் துவா செஞ்சாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் அப்படின்னு, சாலிஹான மக்கள்ல இருந்து ஒரு மக்களை எனக்கு கூடிய அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க பாருங்க. அந்த துவாவை கேட்கணும். எனக்கு குழந்தையை கொடுன்னு மட்டும் கேட்டா பத்தாது. சாலிஹான குழந்தையை கொடு, குழந்தை என்னுடைய நல்ல ஒரு பரம்பரையை கொடுன்னு கேட்டா பத்தாது. அதான் பரிசுத்தமான பரம்பரையை கொடு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட துவாவின் பரக்கத்தால் கிடைச்ச பரக்கத்தை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியா மாறுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டு குழந்தை ஒரு பிறக்குது. அந்த குழந்தை யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமா மாறுறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல கருவிலே இருப்பதற்கு முன்பாக, குழந்தையை உருவாவதற்கு முன்பாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயோதிகத்தின் அடிப்படையில தன்னுடைய மனைவியின் நிலைமையை சொல்லியே கேட்கிறாங்க. என் மனைவி வயது முதிர்ந்தவளாகிவிட்டார், எனவே எனக்கு துவா, யா அல்லாஹ் நீ ஆற்றலுக்குரியவனாக இருக்கிறாய், என்னை வாரிசு இல்லாதவன் ஆக்கிறாரே அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சோபனம் சொல்லுகிறான், சுப செய்தி சொல்லுகிறான். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு யஹ்யான்னு பேர் வைக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாலேயே, கருவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே பெயர் சூட்டப்பட்ட ஒரே குழந்தை உலகத்துல இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் கருவுல உருவாவதற்கு முன்னாலேயே பெயர் சூட்டப்பட்டவர்கள் அல்லாஹ்வினால். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் இந்த துஆவுடைய பரக்கத்தை பாருங்க. சிறந்த ஒரு நபிமார்களாக அந்த ரெண்டு பேருமே இருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே போல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் சிறந்த நபிமார்களாக இருந்தார். காரணம் பெற்றோரினுடைய உருக்கமான துஆ, அவருடைய இக்லாஸான துஆ, பரிசுத்தமான துஆ பரக்கத். அதே மாதிரி பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக பிறந்ததுக்கு பின்னால மட்டும் இல்ல, நல்ல சாலிகான குழந்தையை கூடியாலான்னு
பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பிள்ளைகளுக்காக துவா கேட்கணும். இந்த துவா கபூலியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை நான் சிறப்பான முறையில வளர்ப்பேன்கிற நியத்து வைக்கணும், நேர்ச்ச வைக்கணும், நியத்து பண்ணணும். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹன்னா அவர்கள் நியத்து வைக்கிறாங்க, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் பைத்துல் முகத்தஸுக்கு பணியாளராக சேர்த்துருவேன் அப்படின்னு நேர்ச்சை பண்றான். ஆனா அல்லாஹ் குழந்தையை பிறக்க வச்சான், ஒரு பொம்பளை பிள்ளையை பிறக்க வச்சான். பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் ஒரு பள்ளியாசல்ல பணியாளரா சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. ஆனாலும் அந்த அம்மா சொல்றாங்க, நான் குழந்தைய பள்ளிவாசலுக்கு நேர்ச்சை பண்ணேன், ஆனாலும் அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான். நிச்சயமா இந்த குழந்தை என்னுடைய நேர்ச்சையின் பரக்கத்தால ஒரு ஆண் குழந்தையை விட சிறப்பான குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அல்லாஹ்ட்ட கேட்ட துவா பரக்கத்தின் காரணத்தினால், யா அல்லாஹ் என்னுடைய இந்த குழந்தைக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு பாதுகாப்பாயாக துவா கேட்கிறான். குர்ஆன் சொல்லுது. இந்த துவா பரக்கத்துக்கு பாருங்க அல்லாஹ் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டல். ஒரு தாயின் துஆவுக்குரிய பரக்கத் பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான் பாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் உலகத்திலே பிறக்கும் போது கதறி அழுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய இடுப்பிலே ஷைத்தான் குத்துகிறான். அந்த தீண்டுதலின் அந்த வலியால் தான் குழந்தை வீறிட்டு கதறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஆனால் 2 குழந்தைகளை மட்டும் ஷைத்தான் தீண்ட முடியவில்லை. தாயின் பரக்கத், தாயினுடைய துஆவின் பரக்கத். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தீண்ட முடியவில்லை, அவர்களுடைய குழந்தையாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தீண்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அந்தஸ்தை தாய்மைக்கும் பெற்றோருக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பெற்றோர் பெற்றெடுக்கும் போதும் அந்த பிள்ளைகளை சிறப்பானவர்களாக ஆக்கணுங்கிற நியத்தோடு பெற்றெடுக்க வேண்டும். பெற்றெடுத்ததற்கு பிறகும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ், மா நஹல வாலிதுன் வலதஹு, ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே மிக சிறந்த அன்பளிப்பு நல்லொழுக்க பயிற்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே மிக சிறந்த அன்பளிப்பு, பெரிய ஒரு வீட்டை வாங்கி நான் கட்டி வச்சுட்டேன், என் பிள்ளைக்காக வேண்டி நல்லா அனுபவிச்சுட்டு போட்டோம், நான் ஒரு கடை வச்சுட்டேன், நான் மூத்தா போனதுக்கு பின்னால கூட அந்த கடையில லாபம் வரும், என் பிள்ளை நல்லா சந்தோஷமா இருப்பான், நான் இப்ப நிம்மதியா கண்ணை மூடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு கடையோ ஒரு வீடோ தோட்டம் துறவுகளோ வசதி வாய்ப்புகளோ படிப்புகளோ ஒரு பிள்ளையினுடைய ஒரு இன்பத்தை தர முடியாது. மாறாக நிச்சயமா அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சேர்த்து கொடுத்தால், ஈமானி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நல்லொழுக்க பயிற்சியை சேர்த்து கொடுக்கும் போது இந்த கடையும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த வீடும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், இந்த படிப்பும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்ம மௌத்தா போனதுக்கு நினைச்சே பார்க்க மாட்டோம். ஒரு பிள்ளைக்கு நல்ல செல்வத்தை உண்டாக்கி கொடுத்தோம்னு வச்சுக்கிறீங்க, ஒரு வீட்டுல குடியிருக்கிற மாதிரி ஒரு 10 வீடு வாடகை வர்ற மாதிரி நல்ல வசதியை உண்டாக்கி கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்கல. நல்ல ஒரு அழகான ஒரு கடை, நல்ல வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய கடை, வந்துகிட்டே இருக்கு லாபம், ஆனா இவருக்கு ஒழுக்கத்தை கொடுக்கல. இந்த லாபத்தை ஃபுல்லா என்ன செய்வாரு? வீணான வழியில செலவழிப்பார். இவர் கபூர்ல படுத்துக்கிற பாரு, இவர் செய்யக்கூடிய அநியாயம் ஃபுல்லா இவருக்கு வேதனையா போய் சேர்ந்துகிட்டே இருக்கு, வேதனையா போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. யாருக்கு? இவருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத தாய்க்கும் தந்தைக்கும் வேதனையாக சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒரு பிள்ளைக்கு வசதியை கொடுத்தோம், படிப்பை கொடுத்தோம், உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தோம், வீடு வாசலை கட்டி கொடுத்தோம், எல்லாமே கொடுத்திருக்கிறோம். அதே சமயத்துல அதையெல்லாம் விட உயர்வாக ஒரு பிள்ளைக்கு ஒழுக்கத்தை நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த பிள்ளை நம்ம மூத்தா போனதுல இருந்து 5 வக்து தொழுகைக்கு பின்னாலே அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சதீரா, நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னுடைய பெற்றோர் என் மீது எப்படி இறக்கப்பட்டு என் மீது பாசத்தோடு இருந்தாங்களோ அத மாதிரி என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர்கள் மீது ரஹமத் செய்யா அல்லாஹ் என்று துஆ செய்வார். ஒரு பெற்றோர் நன்மையே இல்லாம கபருக்கு போனாலும் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மைகள் சேர்ந்துகிட்டே இருக்கும், நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு தந்தை கபருக்குள்ள இருக்கிறார், வேதனை செய்யப்படுகிறார், திடீரென்றால் போல வேதனை குறைக்கப்படுகிறது, அவருக்கு சொகுசான வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது. என்ன ஆச்சு என் நிலைமை, எதுக்கு இந்த வசதி வாய்ப்புகள் அப்படின்னு அந்த தந்தை கேட்கிறார். அவர் சொல்லப்படுது, உன்னுடைய மகன் குர்ஆனுடைய மதரசாவில் போய் குர்ஆன் ஆரம்பிச்சிருக்கிறான், அந்த பரக்கத்து தான் அவனுக்கு கபர்ல பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஒரு ஒழுக்கமுள்ள பிள்ளைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. செல்வம் என்று சொன்னால் குழந்தை தான் இருக்கக்கூடிய செல்வங்களிலே உயர்ந்த செல்வம்.
இந்த செல்வம் இருக்கிறது, இது உண்மையிலேயே மகத்தான செல்வமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் பி ஸலாத்தி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாக 3 விஷயங்களை கொண்டு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. 3 விஷயங்களை பழக்கப்படுத்துங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், ஹுப்ப நபியிக்கும், உங்களுடைய நபியின் முஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள். வஹுப்ப ஆலி பைத்திஹி, இரண்டாவது விஷயம் உங்களுடைய நபியினுடைய குடும்பத்தாரினுடைய முஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுங்க. நம்ம பிள்ளைக்கு முதல்ல குர்ஆன் ஓத வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா நபி சொன்ன வரிசையை பாருங்க. முதல்ல நபியை பத்தி கத்துக் கொடு. முதல்ல நபி யார், அவர்களுடைய தியாகம் என்ன, நமக்காக என்ன கவலைப்பட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நமக்கு மத்தியில என்ன தொடர்பு இருக்கு, அதை முதல்ல கற்றுக்கொடு. நபியினுடைய முஹப்பத்தை கற்றுக்கொடு. அப்பதான் நபி கொண்டு வந்த குர்ஆனுடைய அருமை தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா சில பேருக்கு குர்ஆனை ஓதுறாங்க, 10 வயசு ஆகுது, ஆனா குர்ஆனை நல்ல முறையில் ஓதினாலும் நபி யாருங்கிறது தெரியல, அதனுடைய வரலாறு புரியல, நமக்காக செய்யக்கூடிய தியாகம் புரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல எவ்வளவு முஹப்பத் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை நிறை புரியல. அருமையான பெருமக்களே, நபியினுடைய முஹப்பத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், சொல்லும் செயலும் நடைமுறையும் ஆடையும் படுக்கையும் நம்முடைய உறக்கமும் விழிப்பும் நம்முடைய ஒவ்வொரு காரியமுமே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, அன்றாட வாழக்கூடிய எந்த வாழ்க்கை முறையாக இருந்தாலும் நபியை போல வாழணுங்கிற ஆசை நமக்கு வரணும்னு சொன்னா அந்த நபியினுடைய முஹப்பத் நமக்கு விளங்கும். இந்த நபியினுடைய முஹப்பத்தை நமக்கு சொல்லி தரும். ஒரு மனிதனுடைய படத்தை பார்க்க அன்பு அப்படியே உள்ளத்துல ஏறுது. அவன் சும்மாதான், நடிப்பு தான் எல்லாமே. மாடியிலேருந்து குதிக்கிறாராம், கீழே உளுந்து உடனே என்ன செய்யறாரு, ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்துறாராம். அவன் வீட்டுல போய் பாருங்க, யாருக்கும் ஒரு நயா பைசா உதவி செய்ய மாட்டான், எந்த உதவி பாரம் கிடையாது. தான் மட்டும் வாழ்ந்தா போதும், கோடி கணக்குல லாபத்தை சம்பாதிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அவனை காட்டப்படுறது எப்படி, பெரிய ஹீரோவா காட்டப்படுது. வாழ்க்கையில பொது வாழ்க்கையில அவன் ஒரு ஜீரோ. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஹீரோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு நடுநிலை நாயகமான ஒரு மிகப்பெரிய ஒரு பௌர்ணமி. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அந்த நபியை பின்பற்றுவதுதான் நபியின் அவசியம். அந்த நபியினுடைய முஹப்பத்தை முதல்ல கற்றுக் கொடுக்கணும். அந்த நபியினுடைய உயர்ந்த அந்தஸ்தை கற்றுக் கொடுக்கணும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக கபரிலே இருக்கக்கூடிய நிலையிலும் நமக்காக கண் நடத்துகிறார்களே, அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் எனக்கு உங்களுடைய நல்ல செயல்கள் தீய செயல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. அதை பார்க்கும் போது நல்ல செயலாக இருந்தால் சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன். நீங்கள் தவறு செய்தவர்களாக இருந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஒரு பரக்கத் வேறு யாருக்காவது இருக்கிறதா? நபிக்கும் நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய உறவு முறை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது அல்ல. ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் மத்தியில இருக்கக்கூடிய உறவு வேண்டுமானால் முடியலாம். ஒரு நண்பருக்கும் இன்னொரு நண்பனுக்கு மத்தியில இருக்கக்கூடிய உறவு வேண்டுமானால் முடியலாம். ஆனால் நம்முடைய உயிருக்கு உயிரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவு, நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த உறவு இருக்கிறதே, இந்த உறவுக்கு முடிவே கிடையாது. சொர்க்கத்துல கொண்டு போய் நுழைச்சிட்டு தான் நபி அவர்கள் நிம்மதி பெறுவாங்க. நாளைக்கு மறுமையில முதலாக சொர்க்கத்துல நுழைவதற்கு அனுமதிக்கப்படக்கூடியவர்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி சொல்றாங்க, கடைசியாக சொர்க்கத்திலே நுழையக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்திலே அணுவளவு ஈமான் உள்ள அத்தனை பேரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு தான் நான் சொர்க்கத்திலே நுழைவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அவ்வளவு அன்பு பாசத்தோடு இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே, யா ரசூலல்லாஹ், மஹ்ஷரிலே உங்களை எங்கே பார்க்கலாம், மஹ்ஷரிலே உங்களை எங்கே பார்க்கலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேள்வி கணக்குகள், அதாவது நன்மை தீமை நெருக்கப்படக்கூடிய அந்த தராசின் இடத்திலே, அதே போல சிராத்துல் முஸ்தகீமினுடைய இடத்திலே, மூன்றாவது ஹவுதுல் கௌசர் தண்ணீர் அருந்தக்கூடிய இடத்திலே, இந்த 3 இடங்களிலே என்னை பார்க்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லாமே உம்மத்தின் அடிப்படையிலே, கவலையின் அடிப்படையிலே நபி அவர்கள் மன்றாடி கொண்டே இருப்பார்கள். அந்த நபியினுடைய முஹப்பத்தை முதல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் அந்த நபியை போல முடி வைக்கணும், அந்த நபியை போல ஆடை அணியணும், அந்த நபியை போல நம்முடைய தோற்றங்களை உருவாக்கிக்கிறணும், அந்த நபியை போல சாப்பிடணும், அந்த நபியை போல படுக்கணும், அந்த நபியை போல நடக்கணும். அந்த ஒவ்வொரு அணுகுமுறைக்கும்
எங்களுடைய நபிதான் முன்மாதிரி என்ற ஒரு எண்ணம் எப்போ வரும்? நபியினுடைய முஹப்பத்தை உள்ளத்துல ஊட்டினாதான் வரும். ஆனா இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய சில ஊர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு வாலிபர்களுடைய கரங்களிலே போதை பொருட்கள் நடனமாடுகின்றன. அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி நம்முடைய வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இது திட்டமிடப்பட்ட விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் வீணாதற்கு பிறகு பள்ளிவாசலுடைய தொடர்பை நம்ம உருவாக்கல, மருசாவினுடைய தொடர்பை உருவாக்கல, குர்ஆனுடைய தொடர்பை உருவாக்கல, நபி யாருன்னு சொல்லி கொடுக்கல. இது மாதிரியான மோசமான ஒரு நிலையில நம்ம புள்ள நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், வேண்டாத அதாவது தேவையில்லாம அவர்களுக்கு போன்லயே ரொம்ப காஸ்ட்லியான போனை வாங்கி கொடுக்கிறது, அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கிறது, நல்ல உயர்தரமான வண்டியை வாங்கி கொடுக்கிறது. நல்லா இருக்கட்டும் புள்ள, அது அவன் இருக்கிறத வச்சுதான் நம்மளை வந்து ஃபாலோ என்ன செய்வாங்க மக்கள் நினைப்பாங்க, நல்லா வசதியான மனுஷங்க, அவனுக்கு என்னென்னலாம் வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இப்படி எல்லாம் ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காரு, என்னமா அந்த பையன் எப்படி எல்லாம் வசதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்காக வேண்டியே அந்த பிள்ளைகளை வசதியா வளர்க்கிறது. கடைசி என்னாச்சு? போதைப் பொருளுக்கு அடிமையாகி, மோசமான ஒரு செயலுக்கு அடிமையாகி, இல்லாத பழக்கமெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது. அதுக்கு பின்னால உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு தகஜத்துல உட்கார்ந்துட்டு அழுதா என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? கண்ணியமான பெருமக்களே, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்டா. இந்த உலகத்துல மட்டுமல்ல, நம்ம கண்ணை மூடினதுக்கு பின்னாலேயும் மகிழ்ச்சி நம்மிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம பிள்ளைகள் நல்லவர்களாக மாற வேண்டும், சாலிகானவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான சந்ததிகளாக மாற வேண்டும். அப்படி பரிசுத்தமான சந்ததிகளாக ஆக வேண்டும் என்றால் நாம கொடுக்கக்கூடிய ஒழுக்க பயிற்சி சின்ன வயசுல ஆரம்பிக்கிறது. அதாவது குழந்தையாக பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறோம். ஒரு தாயினுடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் கருவிலே குழந்தை வளர்கிறது. அந்த ரத்தத்துல கெட்ட எண்ணங்களும் கலந்திருந்தால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அதனாலதான் சொல்றாங்க, இன்றைக்கு மனோநல தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, ஒரு தாய் குழந்தையை உண்டாகி இருக்கும் போது அந்த தாய் அடிக்கடி என்ன பார்த்தாலோ, என்ன நினைத்தாலோ, எதை பத்தி கவலைப்பட்டாலோ அதுதான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். அதனால கெட்ட காட்சிகளை பார்க்க கூடாது, நல்ல விஷயங்களை பார்க்கணும். அதிகமா குர்ஆன் ஓதணும், அதிகமா ஸலவாத் ஓதணும், நபியினுடைய முஹப்பத்தை உண்டாக்கக்கூடிய சம்பவங்களை படிக்கணும். குழந்தை கருவில இருக்கும்போது செய்ய வேண்டிய விஷயம், நாம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிப்பு உண்டாக்கும். அதனாலதான் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி வைக்கப்படுது, புலியோடு போராட வேண்டும் அப்படிங்கிற போட்டி. தாய்கிட்ட போய் சொல்லப்படுது, உங்களுடைய மகனை வந்து புலிகிட்ட வந்து போராடுறதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்ற உடனே எனக்கு கவலை இல்லை. காரணம், என்னுடைய மகனை நான் வளர்க்கும் போது ஒவ்வொரு தடவை பால் கொடுக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லிதான் கொடுத்திருக்கிறேன். அதனால என்னுடைய மகன் கோலையாக மாட்டான். அதே மாதிரி வெற்றி பெற்றார்கள். ஒரு பிள்ளையை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போதும் உணவு கொடுக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லி ஊட்ட வேண்டும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஊட்ட வேண்டும், ஸலவாத்து சொல்லி ஊட்ட வேண்டும். அதற்கு மாற்றமாக பிள்ளைகளை வளர்க்கும் போதே அந்த பிள்ளைகளை செல்லம் கொடுக்கிறோங்கிற அடிப்படையில தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, எப்படி வேண்டுமானால் நடக்கட்டும்ங்கிற ஒரு செல்லத்தின் அடிப்படையில் அவர்கள் விட்டுறது, கண்டிக்கிறது இல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாது. சின்ன பிள்ளையினுடைய வயசுல ஒரு டிவியை பாக்குது, கூத்தாடுது, டான்ஸ் ஆடுது, மியூசிக் போடுது. இதை பார்த்தோன்னே என் பிள்ளைய பாத்தீங்களா, எல்லாரையும் கூப்பிடுறோம், என் பிள்ளை டான்ஸ் ஆடுது பாருங்க, ஏமா நீ கொஞ்சம் டான்ஸ் ஆடி அந்த பாட்டை நம்ம படிச்சு காட்டுவோம். இப்ப அந்த பிள்ளை எப்படி திரும்பும்? அந்த டான்ஸ் ஆடு எந்த பாட்டுக்கு அந்த பிள்ளை டான்ஸ் ஆடுமோ அந்த பாட்டை நம்ம என்ன செய்யறோம், ரேடியோலயோ அல்லது டிவிலையோ அல்லது டெலிபோன்லயோ போட்டு விட்டு அந்த பிள்ளை டான்ஸ் ஆடுறதை காட்டி எல்லாருக்கும் மகிழ்ச்சி அடையும். நாளைக்கு மறுமையில இது உதவி செய்யுமா? கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப அந்த டான்ஸ் ஆடக்கூடிய அந்த நடிகர் எப்படி முடி வச்சிருக்கிறானோ, எப்படி அணுகிறானோ, எப்படி பேசுறானோ, எப்படி நடக்கிறானோ, அதுதானே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில மேன்மையா இருக்கு, அதுதானே உயர்ந்தது நினைக்க தூண்டும். எனவே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அமானிதம் இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஒவ்வொன்றை பற்றியும் கேட்பான். அப்படி கேட்பதிலே மிக முக்கியமானது உன்னுடைய பிள்ளை எப்படி வளர்ச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇ, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, ஒரு தாய் குழந்தையை எப்படி அதவு கொடுத்தால், எப்படி ஒழுக்க பயிற்சியை கொடுத்தால்,
அந்த குடும்பத்தை எப்படி பராமரித்தார் என்ற விஷயத்தையும் அந்த தாயிடத்தில் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார். அந்த குடும்பத்தை எப்படி செலவு பண்ணி எப்படி நல்ல குடும்பமாக வைத்திருந்தார் என்பதை அந்த ஆணிடத்தை கேட்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. என்ன பிள்ளைங்க வீணா போனதுக்கு பின்னால பாருங்க உங்க மகனை எப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு ஒரு தந்தை இடத்துல சாட்டி விடுவதாலோ, அல்லது தந்தை தாயை பார்த்து நீ தான் ரொம்ப செல்ல கொடுத்து வளர்த்துட்ட பிள்ளைய பத்தியா வீணா போயிட்டான் நான் அப்பவே சொன்னேன் இப்படி சொல்றதாலோ ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா? ரெண்டு பேரையும் எல்லாம் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பான். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு எப்படி ஃபேஷனா பேர் வைக்க நினைக்கிறோமோ அதே மாதிரி பிள்ளைகள் வளரும் போதும் ஃபேஷனா இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் சுரண்டி எடுத்துட்டு இன்னொரு பக்கம் முடிய நிறைய வளர்த்துட்டு ஏதோ ஒரு அதாவது ஏடா கூடமா பார்க்கும் போதே அதாவது ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடிய நிலையில பார்க்கிறோம். அந்த பிள்ளையினுடைய சைடுல அந்த முடிய என்ன செய்யறாங்க, அப்படியே மொத்தமா வலிச்சிடறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. ஒரு பிள்ளையினுடைய முடியை வெட்டும் போது ஒரு பக்கம் அழித்து இன்னொரு பக்கம் முடிகளை வளர்ப்பதை நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இது அந்த காலத்திலேயே தடுத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனா போச்சு. மார்சலா வர்றான் நல்ல முடிய அழகா ஒட்ட விட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்க சொல்றாங்க, உஸ்தாத் அவங்க முடிய பாருங்க, தொப்பிய கலட்ட சொன்னா அது மொட்டை இல்லது, முடிய குறைக்கல, மேல பார்த்தா குப்புன்னு முடி இருக்கு, ஆனா சைடுல பார்த்தா முடிய இல்லாத மாதிரி தெரியும். என்னன்னு கேட்டா ஃபேஷன்ங்கிறான், என்னன்னு கேட்டா ஃபேஷன்ங்கிறான். இப்படியே இவனுடைய வாழ்க்கை போனுச்சுன்னு சொன்னா வளர வளர அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அந்த கேடு கட்டவர்களுடைய வழியிலே தான் போகும். கடைசியா நம்ம மௌத்தா போனா துவா செய்வாங்களா? நம்ம மௌத்தா போனா நமக்காக இஸ்திக்பார் பண்ணுவாங்களா? நம்ம மௌத்தா போனா நம்ம சேர்த்து வச்ச அந்த செல்வத்திலிருந்து தர்மம் செய்வாங்களா? நம்முடைய கபருக்கு ஜியாரத் பண்ணுவாங்களா? நாளைக்கு நமக்காக சபாத் செய்யக்கூடிய தகுதி அந்த பிள்ளைக்கு இருக்குதா? நம்ம பிள்ளை நமக்காக கிடைத்த வெற்றி செல்வம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு என்ன அடையாளம் தெரியுமா? நாளைக்கு மறுமையில நம்ம கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும். யா அல்லாஹ், என்னுடைய தாய் என்னுடைய தந்தை ஓத வைக்கலங்கன்னா நான் இப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். எனவே என்னுடைய தாயை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பாம நான் சொர்க்கத்துல நுழைய மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்ல முடியாது. ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து குர்ஆனை அதிகமா கற்றுக் கொடுத்தோம்னு வச்சுக்கிறீங்க, நபியின் மீது முகப்பத்தை உண்டாக்கி கொடுத்தோம்னு வச்சுக்கிறீங்க, நபியை போல வாழணும்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கிறீங்க, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கும், உயர்ந்த அந்தஸ்துக்குரியதாக இருக்கும். நம்ம மூத்தா போயிட்டோமாக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து துவா செய்யுங்க, அல்லாஹ் என்னுடைய தாய் என் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க யா அல்லாஹ், அவங்கள்ட்ட ஏதாவது பாவம் இருந்தா கூட மன்னிச்சிரியா அல்லாஹ், அவங்கள மன்னிச்சு உனக்கு பொருத்தமான நல்லடியாருடைய கூட்டத்துல சேர்த்திரியா அல்லாஹ், இங்க உட்கார்ந்து துவா செய்வார். மூத்தா போய் கபருக்கு போனதுக்கு பின்னாலையும் ஒரு தாய் தந்தையினுடைய கபரை ஜியாரத் எத்தனை பேர் பண்ணிருக்கோம் நினைச்சு பாருங்க. எங்க அந்த கபர் இருக்குன்னா தெரியுமா நமக்கு? தாய் தந்தையினுடைய கபரை ஜியாரத் செய்வது ஒரு சுன்னத். அந்த ஜியாரத்து அவசியம். அடிக்கடி அவர்களுடைய கபரை சென்று ஜியாரத் செய்து அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும். இதுவும் நமக்கு முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோம்? சடங்குக்காக வேண்டி வேறு வேறு எங்கேயாவது இடத்துக்கு போவோமே தவிர இது மாதிரியான விஷயங்களை நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த உயர்ந்த நிலையை கற்றுக் கொடுத்த நம்ம பெற்றோரை ஜியாரத் பண்ணணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது. நம்ம மூத்தா போய் நாளைக்கு மறுமைக்கு போயிட்டா கூட அந்த புள்ள சொல்லும், என்னுடைய தாய் தந்தை ரொம்ப ஒழுக்கத்தோடு என்னை வளர்த்தார்கள், யா அல்லாஹ் இவர்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய பரிந்து பேசக்கூடிய பொக்கிஷங்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இதுதான் நாம வெற்றி பெற்றோம் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிலை. எனவே பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் இல்லை. நான் பிள்ளைய பெற்றுட்டேன், 5 சிங்கக்குட்டிகளை பெற்றுட்டேங்க. சிங்கக்குட்டியை பத்தி என்ன பண்றது? அதாவது ஆம்பளை பிள்ளையா பெத்தாங்கன்னு சொன்னா இவங்க அடிக்கக்கூடிய பெருமையை பார்க்கணும். 5 சிங்கக்குட்டியை பெற்றுட்டேன், 3 சிங்கக்குட்டிகள் இருக்காங்க. பிள்ளைய பெத்தியா அதை பார்க்கணும் முதல்ல. இது மனிதனா இருக்கிறானா? அவன் சிங்கமா இருக்கிறான், புலியா இருக்கிறான், மிருகமா இருக்கிறான், அதை பத்தி எல்லாம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்க மாட்டான். பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைய மனுஷனா வளர்த்தியா? ஒரு மகானா வளர்த்தியா? நபியினுடைய முகப்பத்தோடு வளர்த்தியா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நீ வளர்த்தியா என்பதைத்தான் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான். அதனால பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் இல்ல, அது எல்லாருமே பெற்றுருவாங்க. ஆனா அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனா அந்த பிள்ளைய எந்த அடிப்படையில நம்ம வளர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீனத் என்று சொல்கிறான், அலங்காரம் சொல்கிறான். பிள்ளைகளை பத்தி கண்குளிர்ச்சின்னு சொல்றான், பிள்ளைகளை பத்தி நியமத்துன்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் இருக்கணும் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வளர்க்கணும்.
நபியினுடைய மகள் மீது நபி கொண்டிருந்த அன்பை பாருங்க, எவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியினுடைய அந்த மகள் மீது எவ்வளவு பாசம். என்னுடைய ஈரக்குலையினுடைய ஒரு துண்டு என்று சொன்னார்கள், உலகத்துக்கே சொன்னார்கள். நாம சொல்ற ஒரு வார்த்தை மாதிரி இல்ல நபியினுடைய வார்த்தை, அது ஒரு வஹீயினுடைய வார்த்தை. நபி சொல்றாங்க, கித்தஅத்தும் மினல் கபில், என்னுடைய ஈரக்குலையில் ஒரு துண்டு பாத்திமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாத்திமா வேலை செய்ய முடியல என்னுடைய தந்தையே, எனக்கு பயங்கரமான உடல் வலி, ஆடையெல்லாம் அழுக்கா போயிருது, எனக்கு அப்படியே தோல் புஜத்துல எல்லாம் அடையாளம் வந்துருச்சு, தோல் துருத்தியில தண்ணி எடுத்துட்டு வர்றது, திருகு ஆட்டி ஆட்டி என்னுடைய தோல்ல எல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குது, என்னால குடும்பத்தை சமாளிக்க முடியல, பிள்ளைகளை பராமரிக்க முடியல, எனக்கு உதவிக்காக ஒரு வேலைக்காரர் தாங்க யார சொல்லா அப்படின்னு கேட்டு போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருந்ததுனால பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பேசாம இருந்தாங்க. நைட்டு நேரம் இஷாவுக்கு பின்னால வீட்டுக்கு போறாங்க மகளை பார்க்கறதுக்கு. மகள் நம்ம நம்ம பிள்ளைகிட்ட நம்ம பெற்றோர்கிட்ட நம்ம இருப்போமே அந்த மாதிரிலாம் இல்ல நபியினுடைய வாழ்க்கை. நபியினுடைய வாழ்க்கையினுடைய புனிதத்தை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயினுடைய வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஃபாத்திமா நாய் எந்திரிச்சு போய் நபியினுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்து உள்ள உட்கார வைப்பாங்க. ஃபாத்திமா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனா எந்திரிச்சு போய் கதவை திறந்து ஃபாத்திமாவை கூட்டிட்டு வந்து கையில முத்தம் கொடுத்து நெத்தியில முத்தம் கொடுத்து கூட்டி கொண்டு உட்கார வைப்பாங்க. இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு அந்த தன்னுடைய மகள் மீது. அந்த மகள் தன்னுடைய சபைக்கு வந்த போது, எதுக்குமா வந்திருக்கிற, என்னமா தேவை இப்படிலாம் கேட்கல. இந்த ஒழுக்கத்தோடு என்ன பேசாம இருந்ததான். இஷாவுக்கு பிறகு போறாங்க. அதாவது ஃபாத்திமா நாயும் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு பெட்ல படுத்து கிடக்குறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல போய் உட்கார்ந்துருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி தொடையின் சூடு எங்கள் மீது பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னம்மா பகல் நேரத்துல ஏதோ என் சபைக்கு வந்தியே, ஏதோ உனக்கு தேவை மாதிரி தெரிஞ்சு, என்ன விஷயம்? ரசூலுல்லாஹ் இப்படி இப்படி என் உடம்புல சரியான வலி, அதனால என்னால வேற வெட்டி செய்ய முடியல, பிள்ளைங்களை பார்க்க முடியல, அதனால அலி உங்களுடைய மருமகன் தான் சொன்னாங்க, போய் ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய அடிமைகள் வந்திருக்கிறாங்க, வேலைக்கு ஒரு ஆளை வாங்கிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா இருக்கும், உங்களுடைய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபாத்திமா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, படுக்க போற நேரத்துல இதை படுக்கையில உட்கார்ந்துக்கிட்டு ஓது, காலையில எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ் ஆயிரும். என்ன சொன்னாங்க? இந்த தஸ்பீஹ ஓதி காலையில எந்திரிக்கும் போது உடம்புல எந்த வலியும் இருக்காது, உனக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நிலை உண்டா, இதுதான் உனக்கு மருந்து அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. வந்திருக்கக்கூடிய அடிமைகளை நான் பத்ர் சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை மறுக்கிறார்கள். பிள்ளைக்கு இப்படித்தான் பயிற்சி கொடுக்கணுங்கிறத நபி அவர்கள் எப்படி சொல்லித்தராங்க பாருங்க. எவ்வளவு அலுப்பான ஒரு நிலையாக இருந்தாலும் தஸ்பீஹ் என்ற அடிப்படையிலே வணக்க வழிபாட்டின் பக்கம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய கவனத்தை திருப்புகிறார்கள். இதுதான் நபி நமக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்க பயிற்சி. எனவே எந்த ஒரு செல்வாக்கான ஒரு நிலை இருந்தாலும் அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவியை பெற முடியும் என்ற ஒரு குறிக்கோளை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும். அந்த ஒரு நிலையை நம்ம பிள்ளைகளுக்கு உருவாக்கிட்டோம் சொன்னா நம்ம படுத்துட்டாலும் காலாமிக்க விடக்கூடிய பிள்ளையா இருக்கும், நமக்காக பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளை உண்மையான பாசத்துடன் கூடிய பிள்ளையா இருக்கும், நாளைக்கு மறுமையிலும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய பிள்ளையாக மாறும். இதைத்தான் இஸ்லாம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. இப்படி இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் சீனத்தாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நியாமத்தாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் குர்ரத்து ஐந்தாக இருக்கும். இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய வியாபாரங்களோ, உங்களுடைய செல்வங்களோ உங்களை அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு என்ன செய்திட வேண்டாம், மாற்றிவிட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஃபித்னாக்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த நிலை உருவாகிவிடக் கூடாது. அந்த நிலை உருவாக கூடாதுன்னு சொன்னா பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்களோ நபி அவர்கள், பிள்ளைகளை எப்படி வளர்க்க சொன்னாங்களோ அவ்வாறு வளர்க்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அலி ரலியல்லாஹு அவர்கள் வணக்கசாலிகளிலே மிக சிறந்த வணக்கசாலியா இருந்தாங்க. எப்படி இந்த வணக்கத்தை உருவாக்குனாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் அவங்க வளர்ந்தாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள் அபூ தாலிபுக்கு பிறந்தாலும் வளர்ந்தது யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வளர்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா அம்மையாரும் இரவு நேரத்துல என்ன செய்வாங்களாம்? எழுந்து நின்று தொழுவாங்களாம். அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு 10 வயசு தான் அந்த நேரத்துல. எந்திரிச்சு அப்படி பாப்பாங்களாம், என்ன தொழுகிறாங்க. காலையில எந்திரிச்சு கேட்டாங்களாம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, நீங்க நைட் நேரத்துல எந்திரிச்சு நீங்க தொழுதுகிட்டு இருந்தீங்களே, யார தொழுதீங்க? என்னையும் உன்னையும் படைத்த இறைவனை நான் வணங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது நானும் வணங்கணும் அப்படின்னாங்களாம். உன்னுடைய தந்தைகிட்ட போய் கேட்டுவா அப்படின்னா.
அப்ப இஸ்லாத்தை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னா நான் சொல்லித்தரேன், ஆனா உன்னுடைய தந்தையிட்ட போய் கேட்டுவான். கேட்டா சரின்றார். அப்ப அவர்களுக்கு அந்த தொழுகை பத்தி கற்றுக் கொடுக்கிறார். நாம குர்ஆன் ஓதினால் நம்முடைய பிள்ளைகளை அதை பார்த்து குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும். நாம தொழுக ஆரம்பித்தால் பாருங்களேன், தொழுகையாளிகளுடைய குடும்பத்துல பாருங்க, 1.5 வயசு 2 வயசு பிள்ளை கூட ஒரு சின்ன முசல்லாவை வீழ்த்திக்கிட்டு தனிய துணியை போட முடியுதோ போட முடியாதோ அப்படியே நின்றுக்கிட்டு என்ன செய்யும், தக்பீர் கட்டிக்கிட்டு தொழுவ தெரியாம தொழும். காரணம் என்ன? பெற்றோர் தொழுகிறார்கள், இதுல ஏதோ முக்கியத்துவம் இருக்கிறது என்று அந்த பிள்ளைக்கு விளங்குகிறது. குர்ஆன் ஓதுகிறார்கள், இதுல என்னமோ இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு விளங்குது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாதுப்பா, போய் ஒரு பொட்டணம் சிகரெட் வாங்கிக்குவான். யாரு சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்டே சிகரெட் வாங்க வருது. உருப்படுமா இது மாதிரி? அப்ப இது மாதிரியான ஒரு நிலைகள், சொல்லால் மட்டும் இருக்கக்கூடிய பயிற்சி இருக்கிறதே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்காது. செயல்முறை பயிற்சி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரதிபலிப்பை உண்டாகும். எனவே பெற்றோர் சாலிகானவர்களாக மாறினால் அவர்களால் ஒழுக்க பயிற்சி கொடுக்கப்படக்கூடிய பிள்ளைகள் சாலிகானவர்களாக இருப்பார். இல்லைங்கிற பட்சத்துல நான் தான் இப்படி போயிட்டேன், நான் தான் குர்ஆன் ஓத தெரியல, நான் தான் தொழுகையாளி இல்லாம ஆயிட்டேன், நான் தான் பீடி குடிக்கிறவனா மாறிட்டேன், நீங்களாவது ஒழுங்கா இருங்க அப்படின்னு 1000 தடவை உபதேசம் பண்ணாலே நீ மட்டும் நல்லா அனுபவிக்கலாம், நான் மட்டும் இப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்பான். உள்ள அப்படிதான் இன்னைக்கு கேட்கலாம், நீங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்க மட்டும் இப்படி இருக்கணுமோ அப்படின்னு கேட்பான். அப்ப இது மாதிரியான கேள்விக்கும் நம்ம எட்டி உதைப்பதற்கும் நம்ம எடுத்தறிந்து பேசுவதற்கும் காரணம் யார் என்று சொன்னால் நாம் தான். எனவே இந்த நிலை மாற வேண்டும். நாம் உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான சாலிகான மக்களாக ஆகுவதோடு சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு ஒழுக்க பயிற்சியை உருவாக்கணும். அதுக்கு இஸ்லாமிய மாண்பு என்னவோ, வழிகாட்டல் என்னவோ அதை செய்யணும். இன்னைக்கு பாருங்க, நம்மள்ட்ட குடிகொண்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பர்த்டே கொண்டாரு கேட்க வாங்கிட்டு வந்து பிள்ளை மேல முகப்பத்தான். பிள்ளை மேல முகப்பத்துன்னு சொன்னா நெருப்ப மூட்டி விட்டு குதி அப்படின்னு சொல்றதா முகப்பத்து? அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் இப்படிதான் இருக்கு, நரகத்தை காட்டி இங்க போய் குதி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மற்றவர்களுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே அந்த மக்களோடு தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே அந்த கூட்டத்தார் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நமக்கு மார்க்க என்ன சொல்லுதோ அதன்படி நாம் செயல்படுவதற்கு தயாராக வேண்டும். இது மாற்றார்களுடைய பழக்கம், இது கூடாது. இந்த நேரத்துல நீ நல்ல புதிய ஆடை அணிஞ்சுக்கிட்டு போய் பள்ளியாசலுக்கு போய் தொழுதுட்டு வா, குர்ஆன இன்னொரு ஜுஸ் ஓது, நீ நோன்பு வை, இந்த மாதிரி ஒரு அமல்கள்ல அந்த பிள்ளைகளுடைய ஆர்வத்தை உண்டாக்கும். இது மாதிரி செய்யும் போது ஆஹா இஸ்லாத்துல இது கூடாது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகும். அது மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் இதுதான் இஸ்லாமிய ஒழுக்க பயிற்சி, வழிகாட்டல், இதுதான் நபி அவர்கள் சொல்லி தந்த முறை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நாம் உருவாக்குவோமே. ஆனால் 5இல் வளைந்தது 50லும் அதே மாதிரி இருக்கும். நாம் அந்த சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா 5இல் வளையாதது 50லும் வளையாது, 500லையும் வளையாது, மறுமையிலும் வளையாது. இந்த நிலைமை மாறணும் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்தாகவே நாளை மறுமையில பெறக்கூடிய வகையில பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வங்களை, நம்முடைய குழந்தை செல்வங்களை உண்மையான செல்வங்களாக ஆக்கி நம்முடைய கபரினுடைய மறுமையினுடைய நாளை மறுமையினுடைய சொர்க்கலோகத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ்